ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, சும்மா கொஞ்ச நேரம் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்தேன். நம்ம இந்த ஒரு அழகான காதல் கதைய முடிச்சோம். பட் அத பத்தி எதுவுமே அதிகமா பேசாம நான் டக்குனு அடுத்த கதைக்கு போயிட்டேன் இல்லையா? ஸோ அத பத்தி, உங்களோட கமெண்ட்ட பத்தி எல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு போலாம். அதுக்காகத்தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஸ்டோரி இல்ல தான். வருமா இல்லையான்னிட்டு எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டோரி சொல்றவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லவும் நானும் அப்படி கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கேனா, ஸோ இன்னைக்கு ஸ்டோரி இல்ல. நான் அத உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஸ்டோரி இல்லன்னு சொன்னா என்ன சொல்றீங்க தெரியுமா? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஸ்டோரி இல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னானுங்க தெரியுமா? நம்ம பயலுக என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வீடியோ போடலன்னா கூட பரவால்ல. சும்மா 2 பாட்டையாச்சும் பாடி விடுங்க. ஏதோ ஒண்ணு பேசி விடுங்க. நாங்க கமெண்ட்ல பேசுவோம். எங்களுக்கு போர் அடிக்குது. உங்க வீடியோ வந்தா தான் கமெண்ட்ல கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்க முடியும். எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களெல்லாம் நான் என்ன சொல்லன்னே தெரியல எனக்கு. நிஜமாவே என்ன சொல்லன்னு தெரியலடா. ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கன்டினியூவா போடுங்க. பிரேக் எடுக்காதீங்க. அப்படிதான் இதுவரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இதுவரைக்கும் நீங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ, "ஜெயர் எனக்கு போர் அடிக்கி. உங்க வாய்ஸ கேட்காம இருக்க முடியல. சும்மா வீடியோல ஏதாச்சும் பேசிட்டு போங்க. இல்லன்னா 2 பாட்டாச்சும் பாடிட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிருங்க. நாங்க கமெண்ட்ல எல்லாரும் பேசி ஜாலியா கும்மி அடிக்கிறோம்." அப்படின்னே சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஜேஆர் ஃபேமிலிலாம் கொஞ்ச நேரம் ஹேப்பியா இருக்கிறதுக்காக வந்து போற ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம சேனல் மாறி இருக்கு அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என்னைய வச்சு இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடாதுடா. நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காகலாம் நான் இப்போ வீடியோ போட வேண்டியதா இருக்கு. நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கும் சில நேரம் வேலை இருக்கும். வீடியோ போட முடியாத சிச்சுவேஷனும் இருக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்கள மாதிரி தான் நானும். இந்த கமெண்ட்ல வந்தா எனக்குமே சந்தோஷம் தான். உங்க எல்லார் கூடயும் பேசுறதுக்கு எனக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஃபோன பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே அந்த பல்ல ஈனி காமிச்சுக்கிட்டே தான் உங்க கமெண்ட் எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் லாஸ்ட்டா இந்த 2 ஸ்டோரிக்கு வந்த கமெண்ட் எல்லாமே அல்டிமேட்டு. கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். சொன்னேன், நீங்கலாம் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு பேரு சொல்லுங்க. அத வச்சு நான் காமெடி பண்றேன் அப்படின்னுட்டு நானும் சொன்னேன். ஆனா எனக்கு மேல நீங்க அந்த கல்யாணத்துல அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டீங்க. கேட்டானுங்க பாரு கமெண்ட்டு. "ஜேஆர் பாயாசத்துல முந்திரி பருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு." எப்பா நெனச்சு நெனச்சு சிரிச்சேன்டா. எனக்கு இப்பவும் உங்ககிட்ட பேசும்போது அவ்ளோ சிரிப்பு வருது. கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒருத்தன் பாயாசத்துல முந்திரி பருப்பு கம்மியா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இன்னொருத்தன் என் பாயாசத்துல இருக்கிற முந்திரி பருப்ப பக்கத்து இலையில உள்ளவன் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அவன் ஒண்ணும் சும்மா இல்ல. உடனே பதிலுக்கு கமெண்ட் வருது. "ஜேஆர் நான் எதுக்கு தெரியுமா அந்த முந்திரி பருப்ப எடுத்தேன்? என் இலையில இருந்த லெக் பீஸ அவன் எடுத்துட்டான்" அப்படின்னு அவன் சொல்றான். எப்பா முடியலடா சாமி என்னால. கமெண்ட் எல்லாம் பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சு வயிறு வலி வலின்னு வலிக்குது. அந்த அளவுக்கு முடியல. இப்படித்தான் இருக்கணும். ஆனா உண்மையிலே. நான் ஒரு இமேஜினேஷன்ல உங்கள அந்த மேரேஜுக்கு கொண்டு வர்றேன். நீங்க பண்ற கமெண்ட்ல நானே அந்த கல்யாணத்துல இதெல்லாம் நடந்துச்சா? அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு என்னையே ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. நான் உங்கள அந்த கல்யாணத்துக்கு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண வச்சா, நீங்க என்னைய பதிலுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. நானும் அதுக்கு பதிலுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் பாயாசத்துக்கு இவ்ளோ முந்திரி பருப்பு போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி குடுத்தா, பயவுள்ள பாயாசத்துல போடாம அவன் வாய்க்குள்ள போட்டான் போல. அடுத்த முறை கண்டிச்சு வைக்கிறேன்னு நானும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உண்மையாவே ஒரு மேரேஜ் நடந்த ஒரு ஃபீல் தான். அந்த அளவுக்கு நீங்க குடுக்குறீங்க. இன்னொன்னு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு பொம்மை ஃப்ளைட்டு நான் அனுப்புனேன்னு சொன்னா, "ஜெயர் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நல்ல காரியத்துக்கு வரும்போது ஆனா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலன்னு" ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட்டு. இன்னொரு ஃப்ரெண்டு, "ஜெயா நீங்க அனுப்பி வச்ச ஃப்ளைட்ல டயரே இல்ல." அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. டயர் இல்லாம எப்புட்றா நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்தீங்க? இல்ல யோசிக்கணும்ல. ஃப்ளைட்டு பாறையில மோதிச்சு அதனால தப்பிச்சுட்டாங்களாம். இப்போ கடல்ல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு கம்ப்ளைண்ட்டு. அப்பா! முடியலடா. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. அவ்ளோ ஜாலியா ஃபன்னான கமெண்ட்டு. அத்தனையும் ஃபன்னான கமெண்ட்டு. இன்னும் நெறைய கமெண்ட்டு. "ஜெயா நான் உங்கள அந்த கல்யாண வீட்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர், "ஜெயா நான் கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. அப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க. இன்னும், "ஜெயா நான் உங்க கூட செல்ஃபிலாம் எடுத்தேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க."
அந்த வார்த்தைய சொல்ல எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சும்மா தான். வராத கல்யாணத்துக்கு வந்த மாதிரி எல்லாருமே நம்ம பண்ண விஷயம் ரொம்பவே புடிச்சிருந்தது. எனக்கும் அந்த ஒரு ஃபீலு, உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலுன்னு சொல்லிட்டு, என்னால அந்த ஒரு ஃபீல குடுக்க முடிஞ்சது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு நீங்க ஒரு ஃபீல குடுத்தீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. லைவ்ல நான் ஒரு செகண்ட் சின்னதா இப்படி அந்த பீரோ கண்ணாடிய நான் மறந்துட்டேன். மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி டக்குனு மறந்துட்டேன். நானும் அப்படிக்கா ஜம்ப் பண்ணி ஓடிட்டேன். அதுக்கு எத்தன பேரு கமெண்ட் தெரியுமா? நான் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். அந்த பேண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு வெளியில அந்த பனியன் தெரியுதுங்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்க வீடியோல. நான் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வீட கூட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு அக்கா வரவும் டக்குனு ஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் சரியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. நான் அப்படியே வந்துட்டேன். அத லைவ்ல வீடியோல பார்த்துட்டு சொல்றீங்க. அந்த வெள்ள கலர் பனியன் மொதற்கொண்டு நோட் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஓரளவுக்கு ஜேஆர்னா இப்படி தான் இருப்பேன் அப்படின்னிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஃபேஸ பார்க்கணும்னு சொன்னீங்க. அதையும் ஒரு நாள் கண்டிப்பா காமிக்கிறேன். பட் என் சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நான் சொல்லிட்டேன். நான் சேஃப்டியா இருந்தா தான் நான் இந்த சேனல்ல வீடியோ போட முடியும். அத பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நானும் என்னோட சந்தோஷத்துக்காக தான் இந்த சேனல்லயுமே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடுறது எல்லாமே பெர்சனல் தான். யாருக்குமே தெரியாம தான் இந்த ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன கேப்ல யாருக்கும் தெரியாம வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து தான் இந்த வீடியோ பேசி நான் உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி எனக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கு. நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இன்னுமே இந்த சொசைட்டில நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்ல முடியல. நான் இந்த ஒரு சேனல ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்ல முடியல. சொன்னா பிரச்சனையாகுது. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா நான் இப்படி தான் அப்படின்னு வெளியில சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் பார்த்துருப்போம் நெறைய கதைகள் நமக்கு டிஃபரெண்டான ஸ்டோரி நமக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. இப்ப தான் நெறைய பேரு ஓப்பன் அப் ஆறாங்க. ஸோ நானும் இந்த சேனல்ல ரன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்குமே இன்னும் டைம் தேவைப்படுது. டக்குன்னு சொல்லிற முடியாது. நம்மளோட ஹேப்பினஸ் ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்காக உங்களோட சேஃப்டியும் முக்கியம், என்னோட சேஃப்டியும் முக்கியம். என்னோட சேஃப்டிய நான் உங்க கையில குடுத்துட்டேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே? அதுக்கப்புறம் லைவ் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, "ஜெயா நீங்க இந்த ஸ்டோரி எப்படி சொல்றீங்க? உங்க ஸ்டூடியோவ ஒரு நாள் லைவ்ல காட்டுங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பதான் யோசிக்கிறேன், "எது ஸ்டூடியோவா? அந்த மாதிரி ஒண்ணு நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. நம்ம மைக்கு கூட யூஸ் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். உண்மைய சொல்லப்போனா இதுதான். நான் இதுவரைக்கும் இந்த ஸ்டோரி பேசுறேன், உங்ககிட்ட கதை சொல்றேனே, இதுவரைக்கும் நான் எந்த ஒரு மைக்கையுமே யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஒரு ஃபோன் மட்டும்தான். இந்த ஒரு ஃபோன்ல என்னோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்படியே இன்ஷாட்ல போயிட்டு எடிட் பண்ணுவேன். அது ஒண்ணு மட்டும் தான் இப்போ வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை. நம்ம எவ்வளோ நாள் தான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு செட்டப்ப வீட்ல பண்ணா என்ன? நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். எனக்கு ஏற்கனவே மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இங்க ஸ்டோரி பேசும்போது பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் அதிகமா கேட்குது. இதனால எனக்கு ஸ்டோரி பேசுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது. ஒரு 1/2 மணி நேரத்துல பேசி முடிக்க வேண்டிய ஸ்டோரிய பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கறதுனால எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இப்பவுமே வீடியோல பார்த்துருப்பீங்க நெறைய சவுண்டு. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. நம்ம ஒரு ஸ்டோரி கேட்குறோன்னா அந்த வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளியரா இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கே பிடிக்கும். ஸோ அதனால ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன மைக் வாங்குறது அப்படின்னு சொல்லி டவுட்டு. மைக் வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு மைக்கை வாங்கி அது எனக்கு சரியா வரல. அது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ ஒரு மைக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. அந்த மைக்கு நேத்தே வர வேண்டியது இன்னும் வரல. நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப வருமோ? எப்ப வருமோ? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இனி அடுத்த வீடியோ மைக்கு வந்ததுக்கப்புறம் மைக்ல பேசி தான் நான் ஸ்டோரியே போட போறேன். அதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மைக் வந்ததுக்கப்புறம் ஃபுல் செட்டப் பண்ணி இன்னொரு நாள் லைவ் வர்றேன். உங்களுக்கு என்னோட குட்டி ஸ்டூடியோவையுமே காட்டுறேன். ஓகேவா? சரி ஓகே. நான் கமெண்ட்ட பத்தி பேசுனதுல நான் வந்த வேலையையே மறந்துட்டேன். நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? நான் இப்போ ஒரு சில பாட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத யாருக்கிட்ட பாடி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட அந்த பாட்ட பாடுறேன்.
நீங்க கரெக்ட்டா இல்லையா? நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்றேனா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்ப நான் பாடட்டுமா? இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே மலைச்சாரல் தெளிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. இந்த சாங் நான் எப்படி பாடுனேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா தெரியல, ஏதோ பாடி இருக்கேன், கேட்டு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண இன்னொரு சாங்கு, அந்த சாங்கையும் நான் இப்போ பாடிடுறேன். ஓகேவா? புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொல்லை நிலா உடல் அணைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது நதியே நீயானால் கரை நானே சிறு பறவை நீயானால் உன் வானம் நானே பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது? இப்போ உங்க மனசுக்குள்ள தோணும், இந்த ஜெயார்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி தோணுது இல்ல? விடவே மாட்டேன் சொல்லிட்டீங்கல்ல. ஜெயர் உங்க பாட்டு உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேனே. நான் பாடுவேன் பாடிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்லை, நீங்க நல்லா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் இந்த ஒரே ஒரு சாங் மட்டும் பாடுறேன். இந்த சாங்கை என் வாய்ஸில் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. சரியா? அதனால் இப்போ ஒரு சாங்கை நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அந்தி போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது ராராரா கையென்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ கால் என்றே செவ்வாழை இலைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது ராரார ராரார. ஒரு வழியாக இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு இதை கேட்டிருப்பீங்க. இந்த சாங்கை எந்த அளவுக்கு நான் நல்லா பாடியிருக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பாடியிருக்கேன், கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே, நான் இப்போ பாடி முடிச்சுட்டே நீங்கள் கிளம்பலாம். சரியா? இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நான் விட்டுட்டேன். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு மறுபடியும் நம்ம இந்த போலீஸு டாக்டர் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?
இந்த ஸ்டோரிக்கு நீங்க இன்னும் பார்த்துருப்பீங்க, ஒரு டைட்டில் நான் வச்சிருக்க மாட்டேன். நீங்க ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு கேட்டிருப்பீங்க. ஒரு டாக்டர், ஒரு போலீஸ். இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைட்டில நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அதில எந்த ஒரு டைட்டில் நம்ம ஸ்டோரிக்கு செட் ஆகுதோ, அந்த டைட்டில தான் நம்ம அடுத்து இந்த ஸ்டோரிக்கு வைக்க போறோம். ஓகேவா? இப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. நானும் ரொம்ப நேரமா பேசிட்டேன். நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.